வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே மலை மேலே மக்களுக்கு, அதாவது சுய உதவி குழு செய்யக்கூடிய மகளிர்களுக்கு ஒரு லேப் ஒன்று தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த லேப் உருவாக்கம் அப்படிங்கிறது யார் பண்ணுறாங்கன்னா சியோட்ஸ் இந்தியா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழே இந்த லேபை உருவாக்குறாங்க. இது அதிநவீன லேபாக செயற்கை நுண்ணறிவு திறனோட சேர்த்து இந்த லேபில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போய் இன்டீரியராக நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு பார்ட்டிஷன் சின்னதாக பிரிச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கை கழுவுற இடமும் இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா சானிடைசிங் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. பிறகு உள் ஆய்வக அனுமதி. இந்த ஆய்வகத்துக்குள்ளே போகணுன்னா ஒரு சில ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் செயற்கை நுண்ணறிவு மூலம் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனுமதி பெற்றவர்கள் மட்டும் உள்ளே போகிற மாதிரி இந்த இடத்த செட் பண்ணியிருக்காங்க. அனுமதி இல்லாதவங்க உள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு சில எச்சரிக்கை அலாரமும் வச்சுருக்காங்க. இது எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எங்களுக்காக ஒரு டெமோ ஒன்று காட்டினாங்க. ஸோ அந்த டெமோ இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கருவியில் அவங்க கொடுத்த இந்த ஸ்பெஷல் கார்டை நம்ம வைக்கும்பொழுது மட்டும்தான் ஆக்சஸ் ஆகுது. அதாவது டோர் ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் அலாரம் எச்சரிக்கை மணி அடிக்காமல் இருக்குது. மற்ற நேரத்தில் இந்த கார்டு இல்லாமல் உள்ளே போனால் அலாரம் எச்சரிக்கை மணி அடிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதற்கு பிறகு உள்ளே ஒரு என்ட்ரன்ஸ், டபுள் டோர் போட்டு ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று உள்ளே போகுது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர் எல்இடி செட்டிங் லைட் உள்ளே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே அழைக்கிற ஒரு மணி, அதாவது உள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உள்ளே வெளியிலேருந்து கூப்பிடும்போது உள்ளே உள்ளவங்களுக்கு கேட்காது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வழியாக எட்டி பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நம்ம பார்க்கலாம். இந்த பெல்லை அழுத்தும் பொழுது உள்ளே உள்ளவங்களுக்கு ஒரு அழைப்பு மணியோ இல்லை ஒரு சிக்னலோ கிடைக்கிது. ஸோ அதனால் அவங்க யாராவது வந்திருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து வெளியில் வந்து கதவு திறக்கிறதுக்கான ஒரு செட்டப் தான் இது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது லேப் உள்ளே போகலாம். லேப் உள்ளே போனீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். கதவு திறந்தோன்னே ரைட் ஹேண்ட் சைடில் ஆரோ பிளான்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இது ஒரு மினி ஆரோ பிளான்ட். அதாவது நம்ம விதை உற்பத்தி செய்யும் பொழுது நம்முடைய தண்ணீரில் அமிலமும் காரமும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம நீரை எடுக்கும் பொழுது பிஹெச் வேல்யூ நியூட்ரலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக இந்த கருவியை அவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. அந்த டிவைஸ் என்ன அப்படின்னா வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கண்டறியும் கருவி, ரைட்டுங்களா? ஸோ இது டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி மெஷின் வச்சுருக்காங்க. இதில் வெப்பநிலையும் ஈரப்பதமும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதை நம்மளாலையும் பார்க்க முடியுது. ஸோ இதை வச்சு இந்த இடத்துல எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரெட் கலரில் நமக்கு காட்டுற இந்த டிஸ்பிளே வெப்பநிலையையும், அதுக்கு பக்கத்தில் நீல கலர் காட்டுற டிஸ்பிளே ஈரப்பதத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இந்த லேபை செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா விஷவாயு கண்டறியும் கருவியை வச்சுருக்காங்க. ஸோ டாக்ஸிக் கேஸ் ஏதாவது இந்த லேபில் இருந்துச்சுன்னா இந்த கருவி நமக்கு காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பையும் இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் எத்தனை பிபிஎம் அளவில் ஏர் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த இரண்டு கருவியும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. உள்ளே போனோன்னே இந்த கருவியை நம்ம பார்த்துட்டு உள்ளே போகிற மாதிரியான ஒரு செட்டப் இதில் இருக்குது. அதற்கு பிறகு இந்த ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது வலதுபுறம், இது ரெண்டு தான் வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதற்கு ஒட்டியே ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக வீடுகளில் பயன்படுத்துகிற ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இது மருத்துவத்துறையில் பயன்படுத்த ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆட்டோக்ளேவ் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பாதுகாப்பு விதிமுறை ஸ்டிக்கர் இருக்குது. அதற்கு பக்கத்துலேயே ஆட்டோக்ளேவும் வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டோக்ளேவ் நம்ம ஆப்ரேட் செய்யும் பொழுது அதோட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை கருவி, அந்த விதிமுறைகளை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பக்கத்தில் இருக்கலாம். ஸோ இந்த ஆட்டோக்ளேவ் ஃபுல்லி ஏஐ டெக்னாலஜியோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சொல்கிறதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஏஐ அப்படின்னா என்னென்னா செயற்கை நுண்ணறிவு திறனை பயன்படுத்தி இந்த ஆட்டோக்ளேவ் வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே செயற்கை நுண்ணறிவு கருவி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறத நம்ம பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும் அப்படி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரை வச்சு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல செயற்கை நுண்ணறிவு கருவி சொல்கிறத கேட்டு நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிவைஸ் இருக்குது. அது பேர் எனக்கு சரியாக தெரியல, எங்களால் சொல்ல முடியல.
சரி, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ லேபோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது லேபில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு. ஸோ இந்த ஸ்டவ்வில் விதைகள் தயாரிக்கும் பொழுது அதை வேக வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுது. அதற்கு பிறகு லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் ரொம்ப முக்கியமான ஒரு கருவி இந்த சேம்பர். ஸோ இதில் தான் இனாகுலேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே நடக்குது. இதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் இந்த இடத்துல வேலை செஞ்சாலும் இந்த கருவி சொல்கிறத கேட்டு கருவியோட இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இந்த வேலைகளை செய்யும் பொழுது நமக்கு முதலீடு உற்பத்தி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சியோட்ஸ் இந்தியா சொல்கிறாங்க. ஸோ இந்த மிஷினரிலாம் ரொம்ப அட்வான்ஸான ஒரு மிஷினரியாக இருக்கிறதுனால இதில் லாபம் அதிகமாக வரும் அப்படிங்கிறத எங்களால் யூகிக்க முடியுது. பக்கத்தில் உபகரணங்கள் வச்சுருக்காங்க. ஸோ உபகரணங்கள் என்னென்ன அப்படின்னா, இது நிறைய உபகரணங்கள் இருக்குது. ஸோ இது விதை உற்பத்தி செய்யும் பொழுது தேவையான அனைத்து உபகரணங்களையும் வச்சுருக்காங்க. இதனுடைய பெயர் நமக்கு சொல்ல தெரியலனாலும் அங்கே வேலை செய்யக்கூடியவர்களும் அவர்களுக்கு தேவையானதையும் சியோட்ஸ் இந்தியா சார்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தராசு எடைக்கெல்லாம் அக்யூரசி 0.001 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரத்யேகமாக ஒரு லேபுக்கு எந்தெந்த பொருள்கள் வேணும், எப்படி தேர்வு செய்யணும், எந்த மாதிரியான குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல சியோட்ஸ் இந்தியா ரொம்ப கவனமாக செஞ்சுருக்காங்கங்கிறத இதை பார்த்தாலே நமக்கு தெரிய வருது. இந்த ஃப்ளாஸ்க் எல்லாம், கண்ணாடி ஃப்ளாஸ்க் எல்லாமே போரோசிலிக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை செஞ்சுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் அதிக வெப்பநிலையை தாங்கும், வெப்பநிலை எவ்வளோ கொடுத்தாலும் இந்த கிளாஸ் வெடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு நிறைய கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள் வச்சுருக்காங்க. பாதுகாப்பு முகக்கவசமும் கையுறையும் தலைப்பாகையும் ஓவர் கோட்டும் இந்த இடத்துல வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த சியோட்ஸ் இந்தியாவை பார்த்திங்கன்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நிறைய லேப் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு ஓவர்வியூ பார்க்கலாம். அனுபவம் பெற்ற நல்ல அனுபவம் மிகுந்த ஆட்களை கொண்டு இவங்க லேப் வடிவமைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு பகுதியும் துறை சார்ந்த நிபுணர்கள் மூலம் இவங்க லேபை வடிவமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த லேப் இதுதான் முன்னாடி ஒரு தோற்றமாக இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை மாதிரி உள்ள ஒரு இடத்த தான் நம்ம இதுக்கு முன்னாடி லேபாக நம்ம பார்த்தோம். இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் கவனித்து இந்த லேபை உருவாக்கணும் தான் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இவங்க 40க்கும் மேற்பட்ட காளான் குடில்களையும் 26க்கும் மேற்பட்ட ஆய்வகங்களையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம டீமுக்கிட்ட அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இவங்களுடைய லேப் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வசதியும் செஞ்சுருக்காங்க. ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நாங்கள் சொல்லக்கூடிய மாவட்டங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக அங்கே சென்று லேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, தனியார் துறை, தனியார் தொழில் முனைவோர் இவங்க எல்லாருக்குமே இந்த லேபை இவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக கொடைக்கானல், கடலூர், தென்காசி, விருதுநகர், நாமக்கல், சேலம் போன்ற இடங்கள்லையும் ப்ரைவேட்டாக, அதாவது தனியார் துறைக்கு மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் ஆய்வகத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அருகாமையில் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம், உங்களுக்கான அனுமதியும் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான நல்ல தகவலை இனி வரும் வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். அதற்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.